தமிழர்களோட பண்பாட்டுக்குள்ளவே அது வழக்காக தான் வந்து இருக்கு. அதை வந்து இந்த பாட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்றதா தான் 2 பாடலுமே அப்படிதான் பண்ணது. நீங்க பார்த்துருப்பீங்க, அறுவடை பாடல் முழுக்க முழுக்க எல்லாருமே பாடுற மாதிரி இருக்கும். சியான் சார் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு பாட்டோட தொடக்கம், குடும்பமே அப்படியே கிழக்கு பாடும். வெளுத்துருச்சின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பாட்டு. அந்த பாட்டு அப்படியே அங்கங்க இருந்து ஒரு ஒரு நிலம், அந்த நிலம் முழுக்க அது எப்படி சொல்றது, ஒரு ஒரு பருவம் தான். இப்போ அறுவடை பருவம்னா அறுவடைக்கான அந்த பருவ காலத்துல எல்லா நிலங்கள்லயும் நெல்லு தான் விளைய வைப்பாங்க. அதே மாதிரி கரும்புன்ற நேரத்துல எல்லாமே கரும்பு சீசன் அப்படின்னு சொல்றோம்ல, அது ஒரு ஒரு பருவத்துக்கு இந்த பருவத்துல இந்த பயிரிட்டா மகசூல் வந்து கிடைக்கும் அப்படின்றது தானே. அப்போ வேர்க்கடலை அப்படின்றத மல்லாட்டன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த வேர்க்கடலையை வந்து விதைச்சு அது ஒரு காலகட்டமா வந்து இருக்கும். இந்த இடத்துல அறுவடை பாடல்னே வந்து அதை வச்சிருக்கிறோம். அறுவடை பாடல்ல முதல்ல அறுவடை எப்படி தொடங்கும், காலையில இருந்து அந்த இரவு முழுக்க அப்படின்றத அந்த ஒரு பாட்டுக்குள்ள நீங்க பார்த்துருக்கலாம்.